ஹாய் மக்களே, இப்போ நாம பார்க்க போறது ஹீரோஃபைன் பிராண்ட்ல EF-S6 மாடல் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது புதுசா அப்டேட் பண்ணிருந்தேங்க. 1700 வாட்ஸ் மோட்டர்ல இண்டக்ஷன் டைப் காப்பர் வைண்டிங் காயில் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது வந்து 150 பார் பிரஷர் வரக்கூடியதுங்க. இப்போ இதுக்கு வந்து அன்பாக்சிங் பார்த்துறோம். அன்பாக்சிங் எடுத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் ஷார்ட் கன் ஒன்று வந்துடும், அழகான ஸ்டைலிஷா. அடுத்து 1 இயருக்கு உண்டான வாரண்டி கார்டு ஒன்று வந்துருங்க. அடுத்ததா ஒரு ஃபோன் கேன் வந்துடும். அதுக்கு அடுத்தது இன்லெட் கிட்டுங்க. இது வந்து ஃபில்டரு, கனெக்டர், ஃபுட்பால் டேப்ல மாட்டுறதுக்கு 2 சைஸ் யூனியனு இதுவும் வந்துடும். 2 மீட்டருக்கு உண்டான இன்லெட் ஹோஸ் ஒன்று வந்துடும். பிளஸ் 7 மீட்டர் ஹைட்ராலிக் ஹோஸ் 24 அடிக்கு வந்துருங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிஷின் இது வந்து ஹீரோஃபைன் S6 மாடல்ல 1700 வாட்ஸ் போர்ட்டபிளா நல்லா ஹேண்டியா எடுத்துட்டு போற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோடய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடும் வந்துடும். கன்னை லென்த் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடும் மிஷினோடய வந்துடும். இதனுடைய ஃபிட்டிங்ஸ் அண்ட் ப்ரெஷர் பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷினோட ஃபிட்டிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்மளே அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் ஒன்று வந்துடும், கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த ஃபில்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்லெட்ல வந்து டைட் பண்ணிக்கணும். ஹேண்ட் டைட்டே போதுங்க, ரிங்கு ஸ்பேனர் எதுவுமே தேவையில்லை. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, டேங்க்ல இருந்தோ தொட்டியில இருந்தோ வர தண்ணியில தூசு, மண்ணு, டஸ்ட் எது இருந்தாலும் சரி அதை ஃபில்டர் பண்றதுக்காக அந்த ஃபில்டர் போட்டிருக்கோம். அடுத்ததான் இந்த ஹோஸ் கனெக்ட் பண்ண இல்லைங்களா, இப்போ சும்மா எருமையே போட்டோம்னா இந்த ஹோஸ் வந்து கனெக்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த HP கனெக்டர்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னா அந்த ஹோஸை வந்து நம்ம மிஷினோட லாக் பண்றதுக்காக. இப்போ இதை கழட்டிட்டு இதை வந்து ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க. அடுத்ததான் இந்த நாப் இருக்கு இல்லைங்களா, இந்த நாப்ல வந்து இந்த ஹோஸை வந்து இன்செர்ட் பண்ணி நல்லா ஃபுல் டைட் வச்சிருங்க. இதுவுமே ஹேண்ட் டைட் தான், ரிங்கு ஸ்பேனர் தேவையில்லை. அதே மாதிரி இப்போ இந்த ஹோஸும் இந்த மிஷினோட கனெக்ட் பண்றதுக்கு வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். எடுக்கும் போது இதை இழுத்துட்டு கழட்டிங்கன்னா கரண்ட் வந்துடும். நம்ம கேஸ் ரெகுலேட்டர் மாற்ற மாதிரி தாங்க, ஜஸ்ட் ப்ரெஸ் தான். இப்போ அடுத்த எண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்டா அல்லது டேப்பான்ற நீங்க முடிவு பண்ற பட்சத்துல, பக்கெட்டா அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஃபுட்பால் வந்து டைரக்டா வந்து போட்டு டைரக்டா பக்கெட்ல போட்டுடலாம். அப்படி இல்ல ரன்னிங் டேப்ல கொடுக்குறோம் அப்படிங்கும் போது என்னன்னா இந்த மாதிரி 2 சைஸ் யூனியன் வந்துடும். 3/4 இன்ச் ஒன்று, 1/2 இன்ச் ஒன்று வந்துடும். இதை வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு ஆர்டினரி டேப்ல நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த நாப் வந்து நல்லா உள்ள தள்ளிட்டு இதையுமே ஹேண்ட் டைட் தான் பண்றீங்க. இதுக்குமே வந்து ரிங்கு ஸ்பேனர் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ இது எப்படி நம்ம மிஷினுக்கு போட்டோமோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா உள்ள தள்ளி இன்செர்ட் பண்ணிட்டு இதை வந்து டைட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஃபிட்டிங்ஸ் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதே வந்து நம்ம ஷார்ட் ஆகுனா ஷார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் லென்த் வேணும், ஃப்ளோர்லாம் கிளீன் பண்ற மாதிரி லென்த் வேணும் அப்படின்னா இந்த நாஸ்ல கழட்டிடுங்க. இந்த நாஸ்ல கழட்டிட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் வருது இல்லைங்களா, இதை வந்து இதுல போட்டு டைட் பண்ணிக்கணும். எல்லாமே ஹேண்ட் டைட்டு தான், எதுக்குமே வந்து ரிங்கு ஸ்பேனர் தேவையில்லை. அடுத்ததான் வந்து இந்த நாஸ்ல வந்து போட்டு டைட் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ப்ரெஷர் வந்து 150 பார்ன்றது நல்ல சூப்பரான ப்ரெஷரா இருக்கும். அதே மாதிரி ஒரு கார கழுவத்துக்கு 90 பார் ப்ரெஷர் போதுங்க. நம்ம 150 பார் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த அண்டர் பாடி அல்லது வந்து வீலு மட்டல்ல சேறு சகதி அதிகமா இருக்கிற இடத்துல ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி நமக்கு ப்ரெஷர் கொஞ்சம் தேவைப்படுது. அப்படிங்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதனுடைய ப்ரெஷரை பார்த்துடலாம். இப்போ இந்த மிஷினோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய ப்ரெஷர் 150 பார் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 150 பார் ப்ரெஷர் வருதான்னு பாருங்க. எந்த அளவுக்கு தூக்கிட்டு போய் பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல அடிக்கும் போது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீலு, மட்காடை, இன்ஜின் காடை இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ப் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வண்டியை வந்து ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோம் போடணும். இந்த ஃபோம் கேன் எப்ப போடணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கண்ணை அழுத்துங்க, நல்லா பரவலா வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலமா வர மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கேனை தூக்கி லாக் பண்ணீங்கன்னா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். பாருங்க நல்லா ஃபோம் வரும்.
பாருங்க எந்த அளவுக்கு அதுல இருக்க அழுக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி காரு டூ வீலர் மட்டும் இல்லாம ஃப்ளோர் கிளீன் பண்ண, லாரி பஸ் சேஜிபி தொட்டி கிளீன் பண்ண, பாத்ரூம் கிளீன் பண்ண எல்லாத்துக்குமே வந்து நம்ம மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் கிளீன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பரவலா வச்சு பாருங்க. இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டான பில்டிங், இப்போ பில்டிங் வந்து புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து நம்ம கியூரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 அடிக்கு உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸே போகுது. இப்போ இந்த மிஷின் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இது எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ் சேலம் அண்ட் ஈரோட்ல தாங்க கிடைக்கும். சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து கொரியர் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு புது புது அப்டேட்டுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு இருந்தாதான் நாங்களும் வளர முடியும்.